ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ரொட்டீன் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறமே நம்ம கணபதி சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கலான்னு ஃபஸ்ட்டு நான் கணபதி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன டுடே சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். லேட்டாக எழுந்திரிச்சேன், அதனால் இன்றைக்கி சைட் டிஷ் என்னென்னா கேரட் பொரியல் துருவி தான் பண்ணேன். ஏன் இன்றைக்கி நான் கேரட் பொரியல் பண்ணேன்னா, நான் சாம்பார் இன்றைக்கி மாங்காய் சாம்பார் வச்சுருக்கிறேன். மாங்காய் சாம்பார் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் சைடிஷ் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதனால் கேரட் பொரியலுக்கு மாங்காய் சாம்பார் வச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் அதிகம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டுருக்கேன். அதனால் ஒயிட் ரைஸ் அதிகம் எடுத்துக்கிறது இல்லை நான். அது ஒரு நைட் சாதம் நிறைய வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன், பழைய சாதம். அதனால் இன்றைக்கி அதை சாப்பிட்லாம் வெயிலுக்காக. கொஞ்சம் கேழ்வரகும் கம்பும் சேர்த்து நான் கூழ் செஞ்சு வச்சுருக்கிறேன். மதிய டைமில் இது குடித்தா அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த வெயிலுக்கு சாதம் எடுத்துக்கவே பிடிக்கலை. அதனால் இன்றைக்கி நைட்டே கம்பு ஊற வச்சு அரைச்சிட்டேன். நேற்று காலையில் ராகி மாவு போட்டு கரைச்சிட்டு ஈவினிங் நல்லா புளிச்ச பிறகு நைட்டு நான் செஞ்சு வச்சுட்டேன். இதுதான் இப்போ நம்ம வெயிலுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. ரைஸ் எடுத்துக்கவே பிடிக்கல. காலையில் தயிர் ஊற்றி கரைச்சிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் இதெல்லாம் குடிச்சிட்டு போனாங்க. அது மிச்சம் இருக்குது, இது நான் குடிச்சிடுவேன். வெயிலுக்கு இது தான் சாப்பிட முடியுது. மதியம் சாப்பாட்டுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்குறேன்னா, இன்றைக்கி நைட்டு எக்ஸ்ட்ரா சாதம் வடித்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டேன். ஏன் உப்பு போட்டு நைட்டில் நம்ம தண்ணி வைக்கிறோன்னா, நல்லா புளிப்பாக நல்லா புளிச்சிட்டு ரைஸ் நல்லாயிருக்கும். அதில் ஊறி போய் நான் நைட்டில் சாதத்தில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது மதியம் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலையில் நான் ஒரு 11 மணிக்கும் காலையில் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் ஒரு 11 மணிக்கு இது மாதிரி எடுத்துப்பேன். பேரிச்சம்பழம், இது எல்லோ கலர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி ஆப்பிள், கொஞ்சம் திராட்சை இருந்தது வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு குக்கும்பர் எடுத்துப்பேன், பப்பாளி, அது மாதிரி எந்த பழம் இருக்கோ அது மாதிரி இன்றைக்கி வீட்டில் இதுதான் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மணிக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும்போது நட்ஸு கொஞ்சம் எடுத்துப்பேன். 4 முந்திரி, 4 பாதாம், ஒரு எள்ளு உருண்டை, ஒரு வேர்க்கடலை பருப்பி, 2 ட்ரை டேட்ஸ் பேரிச்சம்பழம், அப்புறம் சென்டர் இருக்கிறது நம்ம அத்திப்பழம். அது ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு முட்டி தேய்மானம் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இது எல்லாமே ரொட்டீனாக டெய்லி நான் எடுத்துப்பேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நம்ம எதுவும் ஆயில் பொருள் எதுவும் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால் இது கம்பல்சரி எடுத்துப்போம். மளிகை சாமான் வாங்குகிறோமோ இல்லையா, கண்டிப்பாக இது மாதத்தில் 2 தடவை வாங்கிடுவோம். 10 நாளைக்கு ஒரு தடவை. ஈவினிங் நல்லா கொஞ்சமாக நல்லா காஃபி நல்லா சூடாக குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பிளாக் காஃபி தான் போட்டுப்பேன். அதுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்க மாட்டேன், ஒயிட் சுகரும் போட்டுக்க மாட்டேன். கருப்பட்டி தூள் இருக்குது இல்லையா, பனங்க வெல்லம், அதுதான் நான் போட்டிருப்பேன். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நிறைய மருத்துவ குணம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம வயசானவங்களுக்கு பாலில் போட்டும் தரலாம். நான் பிளாக் காஃபிக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி இல்லைனா இப்போ கருப்பட்டி காப்பிலே அந்த கருப்பட்டி தூள்லேயே காப்பி பொடி கலந்த மாதிரி வருது. தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டால் போதும். காப்பி தூளும் அதிலே இருக்குது, கருப்பட்டி தூளும் அதிலே இருக்குது. அது நம்ம குடிக்கும்போது நல்லா மணமாக நல்லா வாசனையாக இருக்கும். நான் இது மாதிரி வச்சுருக்கிறேன். சப்போஸ் நான் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுறது தான் நான் இன்றைக்கி டீ போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் கருப்பட்டி தூள் போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொச்சி தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்த பிறகு நான் ஃபில்டர் காப்பி இருக்குது இல்லையா, இந்த தூள் தான் நான் போட்டுக்கிறேன். அதுதான் நம்ம வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொச்சி கம்மியாகிடுச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் டீ தூள் போட்டுட்டு அதை நம்ம மூடி வச்சிடணும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்புறமா கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டி குடிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் மனமாக இருக்கும். நல்லா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் காஃபி இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பல்சரி ஈவினிங் காஃபி குடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம திடீர்னு டீ காஃபி பால் சேர்த்த டீ காஃபி நம்ம விட்டுட்டோம் இல்லையா, கண்டிப்பாக இதை குடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாக் எப்படி இருக்கு மறக்காமல் சொல்லுங்கள்.